அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை, அரவணைக்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மனுஷனுடைய வார்த்தைக்கும் அப்படியே முரண்பாடாக இருக்கும். மனிதனுடைய வார்த்தை நம்மளை உடைச்சிரும். மனிதனுடைய வார்த்தை ஒரு சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணிடும், அழிச்சிரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை உருவாக்கும். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஒரு சம்பவம் வேதாகமத்தில் இருக்குது. படிச்சிருக்கிறீங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன தெரியுது உங்களுக்கு? உலர்ந்த எலும்புகள் செத்து போயிட்டாங்க. அந்த சேனையே செத்து போயிருச்சு. செத்து போய் மாம்சம் எல்லாம் அழுகிருச்சு. எலும்புதான் இருக்குது. என்ன இருக்குது? அதுவும் உதவாத எலும்பு. அதுக்கு பேரு, அதனாலதான் அது உலர்ந்த எலும்புன்னு சொல்லிட்டாங்க. எலும்புக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு சத்து இருக்கும், போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நர்சிங்களுக்குலாம் தெரியும், இருக்கா? எலும்பு மஜ்ஜை. ஆமா, நான் எது இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடும். எலும்பு மஜ்ஜைன்னு ஒண்ணு இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆகுதுன்னா, அந்த எலும்பு விட்டு என்ன ஆகாது அப்படின்னா பிரியாது, ட்ரை ஆகாது. எலும்பு என்ன ஆகாது, ட்ரை ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 மனிதன் இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் கழிச்சு நீங்க அந்த திரும்பி அந்த சடலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னதான் அங்க இருக்கும்? ஏன் எலும்பு மட்டும் இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்கும். எலும்பு தான் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஸ்ட்ராங்கு. ரெண்டாவது அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த மஜ்ஜை, போன் மேரோ, அது என்ன ஆகாது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் ட்ரை ஆகாது. அவ்வளவு சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்புகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது ரொம்ப நாட்கள், பல ஆயிரம், பல நூறு, பல ஆண்டுகள் கடந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அது மக்கி போக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த எலும்புகள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் அதுக்குள்ள இருக்கிற அந்த மேரோ, அதுக்குள்ள இருக்கிற அந்த மஜ்ஜை. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற எலும்பு உலர்ந்த எலும்புகளா இருக்குது. என்ன எலும்பு? உலர்ந்த எலும்புன்னா அப்ப அங்க இருக்கிற அந்த மஜ்ஜை, அந்த மேரோவும் என்ன ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அப்படி ஒன்றுக்குமே உதவாம கிடக்கிற ஒரு எலும்பு, உலர்ந்து போன, காய்ந்து போன ஒரு எலும்பு, அந்த எலும்பை உயிரடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படி அப்படின்னா எதை வச்சு? வார்த்தை வச்சு. வார்த்தை ரிலீஸ் ஆகுது. ஆவி என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது. அந்த வார்த்தை ஆவியாக மாறி, அந்த ஆவியாகிய ஆவியும் ஜீவனுமான அந்த வார்த்தை அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள சென்ற உடனேயே அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து பெரிய சேனையாக, அந்த வசனம் மகா பெரிய சேனையாக நின்றார். அல்லேலூயா. மகானாவே பெருசு, பெரியங்கிறது அதை விட பெருசு, சேனைங்கிறது அதை விட ஸ்ட்ராங்கான ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பெரிய சேனையாக ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு உலர்ந்த எலும்பையே ஆண்டவர் ஆக்க செய்ய முடியும் என்று சொன்னால், தேவனுக்கென்று சாட்சியாக நிற்கிற உங்களை மகா 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 பெரிய சேனையாக தேவன் நிறுத்துவார். அல்லேலூயா. அவருக்காக நிறுத்துவார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு நீங்க சொல்லி இனிமே தெரிய போறது இல்ல. உங்க வாழ்க்கையை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க அறிந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவரா? இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவரால் செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட குடிகாரர்களையும் மனம் திரும்ப பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட குடும்பத்தையும் மேல தூக்கி விட முடியுமா? அப்படின்னு சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து வியக்கத்தக்கதாக தேவன் இந்த வருகிற நாட்களில் கிரியைகளை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் செயல்படுத்துகிற தேவன். அவர் வார்த்தையை அறிவிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அறிவித்து செயல்படுத்துகிறவர், சொல்லி செய்கிறவர். அல்லேலூயா. சொல்லி அடிப்பேன்னு பாட்டு இருக்குல்ல, சினிமா பாடவர், சொன்னார்னா செஞ்சு முடிச்சிருவார். வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அந்த பட்டயம் சத்துருவனுடைய அரண்களை நிர்மூலமாக்கி உங்களுக்கென்ற ஆவியின் மண்டலங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அப்படியே ஈர்த்து கொள்ளும். அல்லேலூயா. எங்க நடக்குது? வல்லமையை ஈர்த்து கொள்ளணும். எப்படி நடக்கும்? விசுவாசத்தினால, வாயின் வார்த்தையினால். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து போய் ஜெபிக்கல. இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்க்கல. அப்படிதானே? அவ எங்க இருந்து, எந்த பக்கம் இருந்து தொடரான்? பின்னாடி இருந்து. முன்னாடி இருந்து அல்ல, பின்னாடி. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய சந்திப்பிலும் இல்லை. அவர் பாட்டு அவருடைய வர்க்க பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இங்கே ஒருவர் வருகிறார். அவள் சொல்றது வார்த்தை என்ன அப்படின்னா,
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி, சொல்லுங்க, என்று சொல்லி. என்ன நடக்குது? எப்படி அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ஒரு வகை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாமலே அற்புதத்தை ஈர்த்து கொள்வது ஒரு வழி. அது எப்ப நடக்கும்னா இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இந்த நாட்களில், இது எழுப்புதலின் நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், இனிதான் எழுப்புதல் வரும்னு. இல்ல, எழுப்புதலின் நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எழுப்புதலினுடைய பூரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். பட் எழுப்புதலின் நாட்கள்ல என்ன இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எழுப்புதலின் நாட்களில பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக கிரியை செய்ய ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இறங்கி, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் அது வயல்வெளியாய் மாறுவதற்கு, எப்படிப்பட்ட வறண்ட நிலமாய் இருந்தாலும் அது ஆறுகளாய் ஓட பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துருவார். போன வாரமே சொன்னேன், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு என்ன பண்ணுவாராம்? போஜனம் பண்ணுவார். ஆண்டவர் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார். யார் எனக்காக, யார் எனக்கு இடம் தருவார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி. கிறிஸ்தவர்கள் மத்தியில, உலகத்தில் மத்தியில் நான் பேசுறேன், கிறிஸ்தவர்கள் மத்தியில. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் மனம் போன வாழ்க்கை போல மாறிவிட்டது. ஒரு வித்தியாசம் இல்ல, உலக ஜனங்களுக்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் இல்ல ஒரு வித்தியாசமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அவனும் தண்ணி அடிக்கிறான், இவனும் தண்ணி அடிக்கிறான், அவனும் சண்டை போடுறான், இவனும் சண்டை போடுறான், அவனும் கெட்ட வார்த்தை பேசுறான், இவனும் கெட்ட வார்த்தை பேசுறான். அப்புறம் நீ என்ன கிறிஸ்தவன், நீ என்ன கிறிஸ்தவள் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நான் கேட்கல. அல்லேலூயா. ஆமா. அப்ப என்ன வித்தியாசம் இருக்குது? போய் கண்ணத்துல ஒருத்தர் சப்புன்னு அடிச்சுட்டான், திருப்பி அடிக்கணும்னு கை ஓங்குது அப்படின்னாவே அவன் கிறிஸ்தவனே இல்ல. ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு என்ன பண்ண காட்டிடுவீங்க? இந்த வீட்டுக்கார நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க, இன்னைக்கு டெஸ்ட் வச்சிருவோம். ஸ்டார்ட்டா ரெடி பண்ணலாமா? சப்புன்னு வந்து ஒரு அடி. சோனியா அப்படியே அப்படி பிடிச்சிட. சோனியா கையை பிடிச்சி இப்படி திருப்பி போட்டோம். அல்லேலூயா. வாழ முடியல பாருங்களா? அதுக்காக என்ன பிரதர் அடி வாங்க சொல்றீங்களாங்கிறீங்களா? இல்ல, இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கோங்க, இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்தவம் என்பது எதுவும் வார்த்தையில் அல்ல, அது வாழ்க்கை முறையாக இருக்கிறது. மிருகத்துக்கும் மனுஷனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன? யோசிச்சு பாருங்க. மிருகங்களாக யோசிச்சு பார்த்த கடந்த நாட்கள்ல மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கு இருக்கிற என்ன வித்தியாசம்? அதுவும் சாப்பிடுறது, நம்மளும் சாப்பிடுறோம், அதுவும் தூங்குது, நம்மளும் தூங்குறோம், அதுவும் நடக்குது, அது நம்மளும் நடக்கிறோம். நம்ம வேலைக்கு போறோம், அது வேலைக்கு போகாம எங்க என்ன கிடைக்குன்னு நாய் தெரியும். ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு நாயை எடுத்துக்கோங்க. ஒரு நாயை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அதுவும் உழைக்குது. சாதாரணமா அது சோறு கிடைக்குதா? அது இருக்கிற இடத்துல சாப்பாடு போட்டு போறாங்களா? கடைக்கடையா போகுது, போய் பார்க்குது, என்ன கிடைக்குதுன்னு பார்க்குது, சாப்பிடுது, உழைக்குதுங்க. அல்லேலூயா. உழைப்பில்லாம யாருக்கும் ஊதியம் இல்லை. உழைக்குது. எங்க கடையில ஒரு நாய்ங்க எப்பவுமே படுத்து கடை போகும். அந்த இடம் ரெகுலர் ஆகி போச்சு. அந்த இடத்துக்கு நான் போனா மட்டும் அந்த நாய் போயிடும். ஏன்னா நான் துரத்திடுவேன். அது போனா அது வரைக்கும் யார் வந்தாலும் அந்த நாய் அங்க இருந்து எந்திரிக்காது. அப்ப யோசிச்சுட்டே இருப்பேன், இந்த நாய்க்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ஒரு டைம் வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன், அந்த நாயோடைய காலை டபக்குன்னு மிதிச்சுட்டேன். பஃப்னு காலை பிடிக்க வந்துருச்சு. இது ஒரு சம்பவம். இன்னொரு டைம் ஊருக்கு வரும்போது, சேலத்துல இருந்து இங்க வரும்போது, நல்ல சோனியாவை விட பெரிய அக்கா, நல்ல பெரிய அக்கா, ஒரு அக்கா, நான் நின்றுட்டு இருந்தேன். கிராஸ் பண்ணி பஸ் விட்டு இறங்க, பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்க போனாங்க. வச்சு மிதிச்சாங்க பாருங்க காலு. அப்பா எலும்பே முறிஞ்சிரும் போட்டு இருக்குது. அலையலுயா. அப்படி ஒரு மிதிச்சுட்டு அப்படி தாண்டி சாரி பிரதர் இருந்துச்சு. அது என்ன சொல்றது பதில்? சரி பரவாயில்லைங்க அப்படின்ட்டு. அப்ப ஆவியானவர் விதத்துல உணர்த்தினாரு. அந்த சம்பவத்தை யோசிச்சு கொடுத்தார். மிருகத்துக்கும் மனுஷங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா மன்னிக்கிறது தான். மிருகங்கள் மன்னிக்காது, அது நன்றி உள்ளதுதான், அது பாசம் உள்ளதுதான். நீங்க ஒரு தடவை பிஸ்கெட் போட்டாலும் உங்களை சுத்தி சுத்தி வரும், நீங்க வளர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அடிச்சு பாருங்க, வாழை பிடிச்சி திருவி பாருங்க, நீங்க என்னதான் வளர்த்த நாயா இருந்தாலும் என்ன பண்ணிடும்? கடிச்சிரும். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், மனிதனுக்கும் இந்த நாய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுவும் உழைக்குது, இவனும் உழைக்கிறான், அதுவும் சாப்பிடுறது, இவனும் சாப்பிடுறான், அதுவும் தூங்குது, இவனும் தூங்குறான், அதுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, இதுக்கும் இவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது. இருக்குதா இல்லையா? குட்டியா போட்டு தள்ளுது, 4 குட்டி 5 குட்டியில போட்டு தள்ளுது. நாய்க்குட்டிங்களை சொல்றேங்க.
அல்லேலூயா. எந்த வித்தியாசமே இல்ல. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த மன்னிக்கிறதுல மட்டும்தான் மனுஷன் மேல நிக்கிறான். அப்ப மன்னிக்காதவன் யாரு? டீசெண்டா சொல்லிட்டீங்க. நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா ரொம்ப இதாயிரும். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி நடத்துவாருங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பைபிள் எடுத்து படிச்சாதான் ஆவியானவர் பேசுவாருன்னு நினைக்கிறாங்க. முட்டி போட்டு ஏசப்பான்னு கூப்பிட்டாதான் அவர் பேசுவாருன்னு நினைக்கிறாங்க. நீங்க இப்படியே நடந்து போயிட்டு இருந்தாலும் ஆவியானவர் பேசுறத உங்க காதுகள் கேட்கணும். அப்பதான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அப்போதான் நீங்க பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். நான் ஜெபம் பண்ணும் போது தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு பிரதர், நான் பைபிளை திறக்கும் போது தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு பிரதர்னா சம்திங் ராங். அப்படி இருக்கக்கூடாது. அவர் 24 மணி நேரம் அவைலபிளா இருக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்க சமைக்கும் போது கூட, குளிக்கும் போது கூட ஆண்டவர் உங்களோட பேச முடியும். உங்கள் செவிகள் திறந்திருந்தால், உங்கள் செவிகள் விருத்த சேதனை பண்ணப்பட்டிருந்தால், ஆவியானவர் உங்ககிட்ட பேசாம இருக்கவே மாட்டார். இருக்கிறதுல பெரிய வாயாடி யார் தெரியுமா? ஆவியானவர் தான். எவ்வளவு பெரிய உபதேசத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? அல்லேலூயா. அவர் மட்டும் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு, விடவே மாட்டார், பேசிட்டே இருப்பார். நீங்க பேசவே வேண்டியதில்லை, நீங்க ஊன்னு சொன்னா மட்டும் போதும். சொல்லி கொடுத்துக்கொண்டே இருப்பார். நடந்த காரியங்களை குறித்து சொல்லுவாரு, நிகழ்காரியத்தை குறித்து சொல்லுவாரு, வருங்காரியங்களை குறித்து சொல்லுவாரு. சொல்றாருல்ல, வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் ஏன் கேட்க சொல்றாரு? அப்பதான் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அவரை பேசுவதற்கு அவ்வளவு ஆசையா இருக்கிறார். இந்த காதலிக்கும் போது லவ்வர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, பாத்திருக்கீங்களா? ஒரு சிலர் அனுபவத்திலே இருக்கலாம். ஒரு பொண்ணுங்களா 11 மணிக்கு நான் நைட் போன் அடிப்பேன், கல்யாணத்துக்கு முன்னாடி. வேற ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு இல்ல, 11 மணிக்கு போன் அடிப்பேன். 11 மணிக்கு அப்போ வந்து போனும் வாங்கி கொடுத்துருவோம், சிம்மும் வாங்கி கொடுத்துருவோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுத்துருவோம். இல்லையா? ஆமா. எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா எனக்கு. 3 மணி வரைக்கும் பேசுவேன். எத்தனை மணி வரைக்கும்? 3 மணி வரைக்கும் பேசி முடிச்ச பிறகு இந்த 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் என்ன பேசி இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்றேன், சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளவுதான். இந்த 4 நாள் தான். எத்தனை மணி நேரத்துக்கு பேசி இருக்கிறான்? 4 மணி நேரம். விட்டு விட்டு கூட பேசலாம். அல்லேலூயா. அப்போ யோசிக்கிறேன், இதெல்லாம் ஆவியானவர் நீங்க ஏன் ஞாபகப்படுத்துறாருன்னா, ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அங்க பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைனாலும் அந்த ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன இருக்கும்? இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மாசம் ரீசார்ஜ். அப்பதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம் ஃப்ரீ. ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஃப்ரீ. ஒரு சிம் கார்டும் ஃப்ரீ. அந்த சிம் கார்டுக்கு ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜும் ஃப்ரீ. என் பேர்ல எல்லாம் 48 சிம் இருக்குது, இருந்துச்சு, இப்ப இல்ல. லேலோயா. அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு வாங்க, ஒரு மாசம் ஃபுல்லா பேசுவோம், அப்புறம் அந்த சிம் மாத்திடுவோம், வேற சிம் வாங்கிடுவோம். காசெல்லாம் இல்ல. அப்புறம் யாரு காசு தருவா? படிக்கிற காலத்துல காசெல்லாம் இல்ல. போய் ப்ரூஃப் கொடுத்து சிம் வாங்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்திற்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிட்டே இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடையில இருந்த லவ், இடையில இருந்த அந்த அன்பு, இடையில இருந்த அந்த அஃபெக்ஷன், அது என்ன பண்ணுது அப்படின்னா பிரிய விட மாட்டேங்குது. நெட்வொர்க் இல்லாம கட்டானா கூட என்ன ஆகுது, திரும்பி திரும்பி கூப்பிட்டு பேச வைக்குது. காரணம் என்ன? அந்த அன்பினுடைய ஆழம். அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நீங்க தேவனை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவனை விட்டு உங்களால பிரிஞ்சு வாழவே முடியாது. உங்க வாயில அப்பா ஏசப்பாங்கிற வார்த்தை இல்லாம இருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரை கூடாம இருக்கவே முடியாது. ஆவியானவர் அந்த அளவுக்கு இந்த சாதாரண உலகத்தின் காட்டுகிற பொய்யான அன்பு. நீ இல்லைன்னா நான் இல்ல, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன். நான் எங்க செத்துட்டுனா? நான் உயிரோடு தான் இருக்கிறேன், அந்த பிள்ளையும் உயிரோடு தான் இருக்குது. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு போன் நம்பர் கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. பார்த்தா வேற வித்தியாசமா இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒரு மாயை. அப்பதான் அவன் பிரசங்கி சொன்ன காரியங்கள் ஞாபகம், மாயை. அப்ப பார்க்கும்போது மலையை தூக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாம். ஆனா இப்ப பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல, சும்மா என்ன சொல்றது, அல்ப மேட்டர். சேலம் பாசல் இங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. அல்பம். அதைத்தான் நான் ஆண்டவர் ஏதாவது பேச முடியும். எல்லாம் மாயை, வானத்துக்கு கீழே எல்லாம் மாயை. இந்த மாயான காரியத்துக்காக நீங்க உங்க வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. மாயான சிற்றின்பம். 3.5 மணி நேரம் சினிமா பாருங்க, அந்த 3.5 மணி நேரம் உங்களை மகிழ்ச்சி ஆக்கலாம். அதுக்கப்புறம் இப்பதான் ஆவியானவர் பல விஷயங்களை வெளிப்படுத்துறார். நாடகங்கள், சீரியல் பார்க்கிற பழக்கம் இருக்கிறவங்க, சினிமா பார்க்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இப்ப ஸ்பிரிட்
ஈவில் ஸ்பிரிட்ஸ் இப்போ எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த பிலிம்ஸ் மூலமா தான் ஸ்பிரிட்ஸ் ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகுதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒருத்தர் சொன்ன சம்பவம், ஒரு கணவன் இருக்கிறாங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க. கணவன் நல்ல கணவன், மனைவியும் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு முழு ஃபேமிலி என்ன ஆகுது, ஒரு சீரியலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சீரியல் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கணவன் அந்த சீரியல்லயும் ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சீரியல் மூலமா எப்படி ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகுதுன்னு நான் சொல்றேன். வெறுமனே சினிமா பார்க்காத, சீரியல் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருக்கவங்க. அது ஏன் அப்படிங்கறத சொல்லாம விட்டுட்டாங்க. அதனால நமக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கிறோம், சினிமா பார்க்க கூடாது என்று வேதத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறான். இட்லி சாப்பிடக்கூடாதுன்னு தான் வேதத்துல இல்ல. நீ இட்லி சாப்பிடாம இருக்கிறியா? ஆம்லேட்ங்கிற வார்த்தை பைபிள் இருக்குதா? இங்க எத்தனை பேர் ஆம்லேட் சாப்பிடாம? அப்புறம் இதெல்லாம் மட்டும் இந்த விதண்டாவாதம் பேசுறவங்க, அது அவங்க யாருன்னா அவங்களுக்கு பிடிச்சு போயிடும், அதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு பைபிள்ல இருந்தே ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. ஒரு பையன் வாலிப நாட்கள்ல நான் வாலிபர்கள் மத்தியில ஊழியர் செய்யும்போது கேட்டான், காதல் செய்யக்கூடாது என்று வேதாகமத்தில் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டான். கேள்வி பதில் செக்ஷன் வைப்போம். அப்ப கேட்டான். நான் சொன்னேன், நீங்க என்ன ஆன்சர் சொல்லிருப்பீங்க? அந்த இடத்துல நீங்க பிரசங்கம் பண்றீங்க. அந்த பையன் கேட்ட கேள்வி, காதல் செய்யக்கூடாது என்று வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துட்டான். படிச்சு காமிச்சிட்டாங்க. இப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சோனியாஸ்டர் பிரசங்கம் பண்ண என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? தெரியாதுன்றீங்களா? என்ன பண்ணி தொலை பண்ணாட்டி. ஓ, அப்போ காதல்ங்கிறது விபச்சாரமா? அந்த மாதிரி எல்லாம் ஓரளவு ஒண்ணுதான். சரி, வேற அப்படிதான் மழுப்பெல்லாம் பதில் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களே. அவன் திருப்பி வாயை பொத்துற அளவுக்கு பதில் சொல்லி ஆகணும். பண்ணிக்கலான்றீங்களா? நான் நின்றுட்டு இருக்கிறேன். இதே மாதிரி இதோட ஒரு 5 மடங்கு கூட்டம் அதிகம் வாலிபர்கள் மத்தியில, தூத்துக்குடி மாவட்டத்துல சிஎஸ்ஐ சபையில வாலிபர் மத்தியில என்னைய பேச வச்சுட்டாங்க. பேச வச்சது மட்டும் இல்லாம கேள்வி பதில்கள் செக்ஷன் வச்சு அதுல கேள்விக்கு பதில் சொல்ல வச்சுட்டாங்க. அப்படி ஒண்ணுமே பண்ணல. இத்தனை பேர் முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் வாலிபர்கள். இந்த பக்கம் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, அந்த பக்கம் பாய்ஸ் இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் வேதாகமத்துல இருந்து பதில் சொல்லி ஆகணும். அப்பெல்லாம் இந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஊழியத்துக்கு வந்த புதுசு, ஊழியத்தை அப்பதான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒண்ணுமே அப்படியே பிளைண்டா இருக்குது மைண்ட். ஒரு சில நேரத்துல நீங்க அப்படியே மைண்ட் பிளைண்ட் ஆக்கிடுங்களேன், உங்களுக்கு ஆவியானவர் பேசுறது கேட்கும். நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போனோடனே இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பேசிடலாமா, இதை சொல்லிடலாமா, அவங்க வருவாங்க இப்படின்னு மண்டையில போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே செய்யாம போயிருவோம். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஆவியானவரே பேசும் மனசுல. அவ்வளவுதான். ஒரே ஆன்சர். என்ன ஆன்சர் பண்ண தெரியுமா? வேதாகமத்தில் காதல் செய்ய வேண்டும் என்று எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு. அவ்வளவுதான். புரிஞ்சா? அல்லேலூயா. காதல் செய்யக்கூடாது என்று எங்கே எழுதியிருக்குன்னு அவன் கேள்வி கேட்டான். சரி, ஏத்துக்கிறேன், ஐ அக்ரி. நான் இப்ப சொல்றேன், காதல் செய் என்று வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது? அவனுக்கு பதில் இல்ல, அமைதியாயிட்டான். ஒரு சில விஷயங்கள் இப்படிதான். அதான் சொல்றேன், ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருந்து உங்களுக்குள்ள இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, எதிர் பேசுகிறவர்கள் பேச முடியாத அளவுக்கு ஞானத்தை தேவன் உங்களுக்கு தந்துருவாராம். பைபிள் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. எதிர் பேசுகிறவர்கள் எதிர்த்து திருப்பி பேசவே உங்ககிட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஞானத்தை திடீரென்று தந்து விடுவார். இனிமே அந்த கேள்வி அவன் கேட்பாங்க. அது மாதிரி ஆவியானவருடைய அந்த அன்பு நீங்க நிறைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அந்த அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல எந்த அன்பும் இல்லை. எந்த கணவனும் மனைவிக்கு மேல அந்த அன்பு காட்டிட முடியாது. எந்த மனைவியும் எந்த கணவன் மேல அந்த அன்பை காட்டிட முடியாது. எந்த பிள்ளைகளும் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அன்பை காட்டிவிட முடியாது. எல்லா அன்புக்கும் மேலான ஒரு அன்பு இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பில நீங்கள் நிறைஞ்சு வாழதான் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இது ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பல பேர் பல பிரச்சனையோடு இருக்கிறீங்க. பலருக்கு சரீர ரீதியா பிரச்சனை. எனக்கு இந்த வியாதி மாறணும், எனக்கு இந்த பலவீனம் மாறணும், எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறணும், என்னுடைய கணவர் மனம் திரும்பணும், என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும், என்னுடைய தாயார் தகப்பனாருடைய வாழ்க்கை சரியாகணும், என்னுடைய எல்லா நெருக்கங்களும் மாறணுங்கிறீங்களே, அதுக்கு பதிலே என்னன்னா ஆவியானவர் தான். அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவரோடு கூட இருந்தால் உங்களை வெல்ல யாரும் இல்லை. அதுவே ஆவியானவர் உங்களோடு கூட இல்லை என்றால்
வரவன் போறவெல்லாம் உங்களை ஜெயிச்சுட்டே இருப்பான். சாதாரண சும்மா சிம்பிளான ஆவிகள் எல்லாம், சிம்பிளான ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலி அட்டாக் பண்ணும், நம்மளை தாக்கும். நான் சொல்றேன், அதான் சொன்னேன், போன வாரம் சொல்லி கொடுத்தேன், ஆண்டவரே எனக்கு இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க, ஆவியானவரே என் கூட இரும், அவ்வளவுதான். இந்த ஜெபம் மாத்திரம் போதும், உங்களை உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அதுதான் மாற்ற போகிறது. உங்க பிள்ளைகளை அதுதான் மனமாற்றம் செய்ய போகிறது. உங்களுடைய சூழ்நிலைகளை அதுதான் மாற்ற போகிறது. பரிசுத்த ஆவி, சொல்லுங்க அந்த வார்த்தைய சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஏசப்பாங்கிற பேர் தான் நிறைய தெரியும். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது சொல்லுவாங்களே, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இப்போ பரிசுத்த ஆவியானவராக அவர் செயல்படுகிற அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரே என் கூட இரும், என் பிள்ளைகளோடு இரும், என் குடும்பத்துல இரும், என் கணவரோடு இரும், என் மனைவியோடு இரும் நீங்க சொல்லி பாருங்க. நாட்கள் வரும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி சாட்சி சொல்லியே தீர்வார். ஏன் சொல்லுது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே. சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலேயே ஆகும், அவருடைய ஆவியினால ஆகும். ரொம்ப ஈஸி. ஆவியின் மண்டலங்களை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆவியின் மண்டலங்களை ஆளுகை செய்யறது ரொம்ப ஈஸி. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கண்ணீர் வெடிக்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, மனவேதனை அடைய வேண்டியதில்லை. ஆண்டவரே என் சூழ்நிலை என்னைக்கு ஆண்டவரே மாறும்? அவரும் கூட இருந்தார்னா சூழ்நிலை மாறிடுச்சுன்னு அர்த்தம். மாறுகிறத பார்க்க முடியும். நாட்கள் வரும், அந்த நாட்கள் உங்களை சாட்சிகளாக நிறுத்தும். வியாதியற்றவர்களாக, பலவீனமற்றவர்களாக, சுகவீனமற்றவர்களாக, குடும்பமாய் சந்தோஷமாய் கர்த்தரையே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சாட்சி பகருகிற நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருக்கு வயது முக்கியம் இல்ல, நாட்கள் முக்கியம் இல்ல. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வானங்கள் திறக்கப்படும். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா காரியங்களை உடனே வாய்க்க பண்ணுவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே. மனுஷன் சொல்லுவான், இன்னைக்கு முடியல, நாளைக்கு உனக்கு உதவி செய்யறேன், இந்த மாசம் என்னால உனக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியல, அடுத்த மாசம் உனக்கு கொடுக்குறேன் அப்படிமா. ஆண்டவர் அப்படி இல்ல. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரே வசனத்துல இது இருக்குது. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இது அடுத்த வசனம் இல்ல, இந்த 3 காரியமும் ஒரே வசனத்துல இருக்குது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த 3 காரியமும் சங்கீதம் 50:15 இருக்கு. அல்லேலூயா. ஏன் ஒரே வசனத்துல வச்சாருன்னா, இது இமிடியேட்டா நடக்கிற காரியம். பிலீவ் இன் ப்ராசஸ். இது இமிடியேட்டா நடக்கும். நீங்கள் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக அவர் உங்களை விடுவிப்பார். உடனடியாக நீங்கள் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்துவீர்கள். இந்த அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணதே இல்லை இது வரைக்கும். இந்த அம்மா எல்லாரும் பிரேயர் முடி ஜெபம் பண்ணுவீங்க, ஆனா அந்த அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ண ஞாபகம் இல்லை. ஆனால் அற்புதம் நடந்துச்சு. எப்படி? அல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த இடத்துல ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவர்கள் நிச்சயமாக சுகமாக்கப்படுவார். பிரதர் கீழே விழுந்துட்டாரு, பிரேயர் பண்ண ஆயுள் தான் அங்க இருக்குது, நாங்க யாரும் பிரேயர் பண்ணல, ஆண்டவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அதிசயங்கள். அந்த அம்மா ஆண்டவர் நோக்கி, ஏசப்பா நீதான் வேலையான அனுப்பணும்னு சொன்னாங்க, அனுப்பினாரே. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் செவி கொடுக்கிற தெய்வம். நீங்கள் பேசினால் அவர் திரும்ப உங்களோடு பேசுவார். நீங்கள் உதவி கேட்டால் அவர் உங்களுக்கு உதவி செய்து நிச்சயமாய் தருவார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒரு நாள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. காத்திருவேன்னா சொல்லுவாரு, ஆனா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆண்டவர்கிட்ட இருந்த பதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா காத்திருவேனா சொல்லுவார், ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு என்ன பிரியம்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த பூமியில உங்களை வச்சது நோக்கம் என்ன தெரியுமா? அவரை போல நீங்கள் வாழ வேண்டும், அவரை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் வாழ வேண்டும். உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்பட வேண்டும். இவர்கள் தேவனை அறிந்தவர்கள், இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போறவங்க, இவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்ல, இவங்க வாழ்க்கையில குறைவுகள் இல்ல, இவங்க வாழ்க்கையில வியாதிகள் இல்லைன்னு சுத்தி இருக்கிற புறஜாதிகள் நம்மை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் நான் இந்த பூமியில கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த என்ன சொல்றது, அந்த நோக்கத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக சார் இந்த பூமியில நம்ம வாழ்றோம்? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. சொல்லுங்க, நான் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே.
வாழ்றேன். வேற ஒண்ணும் இல்லை. எதுக்காக இந்த பூமியில் நீங்க வாழ்றீங்க அப்படின்னா அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். உங்களுடைய எல்லா கிரியைகளினாலும், உங்களுடைய எல்லா வார்த்தைகளினாலும், உங்களுடைய எல்லா யோசனைகளினாலும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காக தேவன் உங்களை வச்சிருக்கிறார். அப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப ஒரு பெரிய கேள்வி வரும், அப்ப ஏன் எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை? காமாட்சியம்மா அவ்வளவு பெரிய பள்ளத்துல நிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு சாட்சி சொல்லியிருக்குமா? சொல்லியிருப்பீங்க. சும்மா நார்மலான ஒரு பிளாட்டான இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? சாட்சி ஒன்னும் பெருசா இருந்திருக்காரு. அவர் உங்களை பள்ளத்துல உழுகிற மாதிரி நிக்க வைக்கிறாருன்னா உழு வைக்கிறதுக்காக இல்ல, அங்க இருந்து உன்னை தூக்கி எடுத்து நான் உன் கூட இருக்கிறேன்னு நிரூபிப்பதற்காக. அப்படிதாங்க சாட்சி உண்டாகும். நான் சொல்றேன், இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. யார் யாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனுக்காக அதிகமாக செயல்பட முடியும். யார் யாருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் அப்படியே நெருக்கி கொண்டிருக்கிறதோ அவர்கள் தான் சீக்கிரமாக விசாலத்தில் வைக்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் நெருக்கடியில, கவலையில, வேதனையில கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சீக்கிரமாக களி கூறுவார்கள். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் உலகம் சந்தோஷம், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக. ஒரு குழியில நிக்கலாம் அப்படின்னா அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது. பசியில் இருக்கிறவங்க தான் பசியோட வேதனை என்னங்கிறது தெரியும். நான் பயங்கர பசியில் இருக்கிறேன், நீங்க நல்லா சாப்பிட்டு இருக்கிறீங்க, நான் பசியோட இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா வார்த்தையை உங்களால் கேட்க முடியுமே ஒழிய அந்த பசியை உங்களால் உணர முடியுமா? முடியாது. ஆனால் பசியில் இருக்கிறவனுக்கு தெரியும் அந்த வழி என்னங்கிறது. நீங்களும் ஒரு நாள் பசியில் இருக்கும் போது அந்த வழி என்ன, அதனுடைய உணர்வு என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னா ஏதோ ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டார், ஏதோ நம்ம மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம், அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றமே இல்லை, அதனாலதான் நம்ம ஜெபத்தை கேட்கலான்னு பிசாசு பொய்யை உங்கள் காதில போட்டு விடுகிறான். நான் சொல்றேன், நீங்கள் எப்பேற்பட்ட பாவிங்கிறது அவருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சாலும் அந்த எல்லா பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில மரித்து விட்டார். முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இப்படித்தானே சொன்னாரு. எல்லாம் முடிந்ததுன்னா என்ன முடிஞ்சு? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டது. நான் செய்த முதல் பிரசங்கம் எங்க சபையில அந்த 7 வார்த்தைகள், சிலுவையில பேசின 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை முதல்ல எங்க பாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அப்பவே எனக்கு சொல்லிட்டாரு எல்லாம் முடிந்தது. ஸ்டார்டிங்ல முடிந்ததுன்னு பேசினது ஆள் நான். அல்லேலூயா. எனக்கு ஸ்டார்டிங் முதல் பிரசங்கம் எங்க சபையில நின்னு பேசுகிறேன். எனக்கு தெரியாது எப்படி வந்தது, ஒன்னே ஒண்ணுதான். அப்பவே இந்த வெளிப்பாடு கொடுத்துட்டார். நான் சொல்றது 2014, இன்னைக்கு 2025, கிட்டத்தட்ட 11 வருடம். 11 வருடத்திற்கு முன்பதாகவே தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். எல்லாம் முடிந்ததுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. எங்க பாச சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டார். நானா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறல, இப்படி பேசுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்கன்ட்டு. எங்க பாசாவில எதுவுமே சொல்லி தர மாட்டார். எங்க பாசல நிறைய பாசங்க அப்படிதான், எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எங்க சொல்லிட்டு அவங்க பாஸ்டர் ஆயிட்டாங்கன்னா இவங்க பொழப்பு போயிருமே. அல்லேலூயா. நான் நீங்க எல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி விரும்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு வேலை பளு குறையும். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அப்படிதான் இருக்கணும், பிரதான ஆசாரியர் இருக்கணும், அவர் தான் பலியிடணும், அதெல்லாம் அப்போ இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிறகு உங்களை என்னையும் தேவன் எப்படி பார்க்கிறாரு? அடிமைகளாக அல்ல, பிள்ளைகளாக. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, உங்களுக்குள்ள ஒருவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை மட்டும் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை உங்க வாழ்க்கையிலும் பார்க்க முடியும், உங்களால மற்றவர்களும் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதே ஆன்சர் தான். சினிமா பாருன்னு எங்க பைபிள் இருக்கு? மறந்துட்டேன், ஞாபகம் சொல்றேன். ஓ ரைட், அந்த கதையை சொல்ல மாட்டேன்ல. ரைட் ரைட், ஆமா ஆமா ஆமா, கவனிங்க. கணவன் மனைவி, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குதா, இன்னும் செய்திக்கே போகல. சரி பரவாயில்ல, ஆவியானவர் பேசும்போது நம்ம இது பண்ணக்கூடாது. கணவன் மனைவி 2 பிள்ளைகள், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான என்ன சொல்றது குறைவும் இல்லை. நல்லா கணவர் வேலைக்கு போறாரு, மனைவி வீட்டுல இருக்கிறாங்க, பிள்ளைகளை பாத்துக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி. இது சாட்சியா சொன்னது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சீரியலை பாக்குறாங்க, அந்த சீரியல்ல ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள், அதுவும் நல்ல ஃபேமிலி. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அந்த சீரியல் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மனைவியானவள் என்ன பண்றாங்க, கணவர் காலையில வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது எல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து பாசமா பேசுறாங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க, பேக் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க.
பைக்ல அந்த கணவர் என்ன பண்றாரு, பிள்ளைகளை உட்கார வச்சு ஸ்கூலுக்கு விட்டுறாரு. எல்லாரும் பாய் சொல்றாங்க, பாய் மம்மிங்கிறாங்க, அவங்க பாய் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணும் அந்த மனைவி ஆனவளும் வாசல்ல நின்றுகிட்டு பாய் சொல்லுது, போறாங்க. கணவன் பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாரு. அதற்கு பிறகு ஒரு 11 மணி அந்த டைம் காமிக்குது அந்த சீரியல்ல. 11 மணி வாக்குல ஒரு போன் வருது. உங்க வீட்டுக்காரர் போயிட்டாரா அப்படின்னு கேக்குது. வீட்டுக்காரர் போயாச்சு, நீ வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனைவி சொல்றா. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒருவன் வருகிறான், வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். இது யாருன்னா அவன் கள்ளக்காதலன். யாரு? கள்ளக்காதலன். இப்படி ஒரு சீரியல இந்த கணவன் மனைவி நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட பார்த்துட்டான். பார்த்தவன் என்ன பண்ணான், இது நம்ம குடும்பம் மாதிரியே இருக்குது, ஒருவேளை நம்ம மனைவி இப்படி ஏதாவது நம்ம வேலைக்கு போன பிறகு இப்படி ஏதாவது ஒரு தவறான தொடர்பு இருக்காளோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்ணிட்டான், டெய்லியும், ஆனா மனைவி நல்ல மனைவி தான், நல்லா கவனிச்சுங்க, மனைவி மேல எந்த ஃபால்ட்டும் இல்ல. என்ன பண்ணிட்டான், ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி அந்த அது என்னமோ ஒரு இடம் சொன்னாங்களே, பால்கனியா என்னமோ ஒரு இடம் சொன்னாங்க, அந்த இடத்துல வச்சுட்டு மனைவிக்கு தெரியாம அதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், வேலை இடத்துல போயிட்டு வேலையை செய்யாம மனைவி என்ன செய்யறானே பார்த்துட்டு இருக்கிறான். போன்ல ஓபன் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா அங்க எவனும் வரல. ஆனா இவனுக்கு என்ன, யாரா வந்துருவானோ ஒரு பயம். அதுக்கப்புறம் மனைவி மேல இருக்கிற அன்பு அப்படியே குறையுது. அன்பா பேசிட்டு இருந்த வார்த்தைகள் கொஞ்சம் கோபமா மாறுது. அந்த அன்பு குறைய ஆட்டோமேட்டிக்கா கோபம் வருது. மனைவி இவன் என்ன ரிலீஸ் பண்றானோ அதான் அங்க இருந்து ரிலீஸ் ஆகும். இவன் கோபப்படுறான்னு சொல்லிட்டு மனைவியும் கோபப்படுது. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சண்டை பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. இந்த பொண்ணு ஒரு சீரியல் பாக்குது, அந்த சீரியல் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி, அதே மாதிரி 2 பிள்ளைகள். கணவன் வேலைக்கு போறாரு, வேலைக்கு போற இடத்துல ஒரு பொண்ணோட பழகுறாரு. இந்த பொண்ணுக்கு என்ன சிந்தனை வந்துருச்சு, நம்ம கணவர் உண்மையாவே நல்ல கணவர் தானா, அந்த சீரியல்ல பார்த்தோமே அப்படிக்கு நம்ம கணவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போயிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் அடிச்சு என்ன பண்றீங்க கேட்டுட்டே இருக்குது. இது அவனுக்கு கோபமா வருது. இப்ப இப்படி ஆகி போச்சு பாருங்க. இது என்ன ஆகுது, இப்படியே கணவனுக்கு மனைவி மேல இருக்கிற நம்பிக்கை போகுது, மனைவிக்கு கணவன் மேல இருக்கிற நம்பிக்கை போகுது. கடைசியில் என்ன ஆகுது, பெரிய வாக்குவாதங்கள் வருகிறது, பெரிய பிரச்சனைகள் வருகிறது. கடைசியில் நீ எனக்கு வேண்டாம், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கோ என்று சொல்லி டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போகுது. அப்போ இதனுடைய ஆணிவேர் எங்க இருந்து தொடங்குச்சு, ஒரு ஸ்பிரிட் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது குட் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கிற காரியங்கள், நீங்கள் கேட்கிற காரியங்கள், நீங்கள் பேசுகிற காரியங்கள், இந்த 3 காரியங்கள் வழியாக தான் ஸ்பிரிட், ஆத்மாவுடைய வாசல் இது. பார்த்தல், பேசுறது, கேட்க. நீங்கள் எதை அதிகமாய் கேட்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை அதிகமாய் பேசுகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கீங்க. அதனாலதாங்க சொல்றோம், அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் உனக்கு ரொம்ப விளக்கமா சொன்னா புரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். அவ்வளவுதான். நீ நைட்டு பகல் இதை மட்டும் தியானமா இரு. ஏன் இதை மட்டும் பார்க்க சொல்றாரு, நீ இதை பாத்தீங்கன்னா வேற எதுவும் என்ன பண்ணாம இருப்ப. நீங்க ஏன் போன்ல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக்லாம், எனக்குலாம் என்ன பேஸ்புக்ல ஐடி தான் கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல வைக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல வச்சிருந்தேன். நீங்க அது ஒரு ஸ்பிரிட். நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க பேஸ்புக்ல போய் பாருங்களேன், டைம் நோட் பண்ணிக்கோங்க. 10:20க்கு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா சும்மா ஸ்க்ரோல் பண்ணி மட்டும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 200 ஃப்ரெண்ட்ஸ், 250 ஃப்ரெண்ட்ஸ், டைம் மட்டும், க்ளோசிங் டைம் மட்டும் பாருங்க. குறைஞ்சபட்சம் 1/2 hour ஆயிருக்கா. உங்க டைம் பிசாசு எப்படி திருடுறான்னு பாத்துக்கோங்க. இன்ஸ்டாலையும் அப்படிதான். ஷார்ட்ஸ் எவ்வளவு போட்டு டக்கு டக்குன்னு ஆடிட்டு இருப்போம். அதை நம்ம வச்சு பாத்துட்டு இருக்கோம். நான் பாக்குறேன் அன்னைக்கு ஒரு புள்ள, ஐயோ சாமி, என் பொண்ணுல எதுக்கு அது வரும்னே தெரியல. யூடியூப்காரன் அதோட மோசமாகறான் பாருங்க. ஏதாவது தெரியாதவங்க சர்ச் பண்ணிட்டோம்னா அதையே கொடுப்பான். நீங்க உங்க ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சினிமா பாக்குறீங்க, நாடகம் பாக்குறீங்க, என்னென்னலாம் நீங்க ரெகுலரா பாக்குறீங்கிறத ஒரு போன், இப்ப உங்க போனை கொடுத்தீங்கன்னா நான் யூடியூப் ஓபன் பண்ண எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க எதை ரெகுலரா பாக்குறீங்களோ அதுதான் முன்னாடி நிக்கும். எனக்கு ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாம் பைபிள் மோகன் மெசேஜ் இருக்கும், அடுத்து பாஸ்டர் ஜேசுவலியா அவரோட மெசேஜ் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல WW இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா அது எப்பயாவது ஒரு தடவை பார்ப்பேன். அல்லேலூயா. ஆனா ஒரு சிலர் தான் ஓபன் பண்ணாவே முன்னாடியே வந்துருது கீதா சீதா. இது என்னடா அது கீதா சீதா, இங்க பார்த்தா அந்த பாப்பா அந்நிய பாச பேசி ஜெபம் பண்ணுது, அந்த பாப்பாவுடைய போன் எடுத்தா கீதா சீதா. நாடகம் வாழ்க்கையே நாடகம். நாடகத்தை பார்த்து வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, நாடகமா மாறிடுச்சு.
அதான் சொல்றேனே, சினிமா ஏன் பார்க்க கூடாது, நாடகம் ஏன் பார்க்க கூடாதுன்ட்டு சொல்லாம விட்டுட்டாங்க. அதை பார்த்தால் பாவம் என்று சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பூச்சாண்டி வருவான் சாப்பிட்டு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவோம்ல. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி பாருங்க, பூச்சாண்டியும் வரட்டும் நான் சாப்பாடு ஊட்டுறேன்ருவாங்க. ஜாகின்ட்டு தான் சொன்னோம்னா அவன் சொல்லிடுவான், ஹல்லேலூயா. விசன் மிரட்டுவான், விசன் ஜாகின மிரட்டுவான், என்னமோ சொல்லுவான். பூச்சாண்டி வருவான், அவனை புடிச்சிருவான், தூக்கிடுவான் பூச்சாண்டிட்டு சொல்லி அப்படிங்கிறான், ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நீங்க பூச்சாண்டி சொல்லலாம் சோறு ஊட்ட முடியாது. பூச்சாண்டி உட்கார வச்சு அவங்க சோறு ஊட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டாங்க, சினிமா பார்க்காத, நாடகம் பார்க்காத, பார்த்தால் பாவம், நீ நரகத்துக்கே போவா, நீ சாகவே சாவாயின்ட்டு பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்ச நாள் பயந்துகிட்டே இருந்தோம். இந்த கையில அப்படி வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கும் மனசுல, இதுல என்னவா தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்துடும். எங்க அப்பா அப்படிதான் மறைச்சு மறைச்சு சரக்கு அடிச்சுட்டே இருப்பாரு. உள்ளார போவாரு, கதவுக்கு பின்னாடி வச்சிருவாரு, இப்படி மறைச்சு மறைச்சா இருக்கும். இதுல என்னவாதான் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கேள்வி. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு உள்ள போயிட்டேன். நானே படிக்கிற காலத்துல முழு கோட்டர் இருந்துச்சு. என் தங்கச்சி பார்க்கும், பார்த்தா பார்த்துட்டு போகுது. அதுல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்து பாதி ஊத்திட்டு மீதி தண்ணி ஊத்தி கலந்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். என்னவா இருக்கும் அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் மறைத்து வைக்க 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 அது உங்களை என்ன பண்ணிடும், ஈர்த்துரும். அதுதான் செய்ய வைக்க. நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருக்கிறீங்க. சொல்றாங்கல்ல, நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர். நீங்க பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கலாம் வேண்டாம். பார்க்க வேண்டியதை வேற, பார்க்க வேண்டியதை பார்த்துட்டீங்கன்னா பார்க்க வேண்டியது உங்க டைமே இருக்காது. பி பிஸி இன் காட்ஸ் ஒர்க். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இது டிஜிஎஸ் தினகரன் ஐயா மோகன் சி லாசரஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியம். மோகன் சி லாசரஸ் அண்ணா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியம் இதுதான். என்னது, பாவம் செய்யாதவங்க வாழ்வது எப்படி, ஒண்ணுமே இல்ல. Be busy in God's work. அவ்வளவுதான். தேவன் be busy in God's work. தேவனுடைய வேலையில நீ பிஸியா இருந்துட்டுனா மத்த செய்யறது உனக்கு நேரம் இருக்காது. நீ அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாவா, நான் இதை பார்க்க மாட்டேன் அதை பார்க்க மாட்டோம், ஐயோ அபச்சாரம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மூஞ்சி திருப்பி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. டைமை கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது நேரம் இருக்காது. உங்களுக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சுன்னா, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு பாருங்க, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, திருப்பி எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்களுக்கு டிவி பார்க்கவும் நேரம் இருக்காது, எதை பார்க்கவும் நேரம் இருக்காது. ஏன்னா வேலை அவ்வளவு டைட்டா இருக்குது. இப்ப புரியுதா ஆண்டவர் ஏன் உங்களை கொஞ்ச நேரம் ரொம்ப நாளா உங்களை டைட்டா வச்சிருக்கிறாருன்னு? ஏன்னா விட்டுட்டா நீங்க லூஸ் ஆயிட்டீங்கன்னா வேற எங்கேயாவது போயிருவீங்கன்ட்டு தான் உங்களை டைட்டா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனுடைய பிரசன்னம் நம்மளை பரிசுத்தவன்களாய் மாற்றுகிறது. தேவனுடைய பிரசன்னம் நமக்கான நன்மைகளை ஈர்த்து கொள்ள வைக்கிறது. அப்ப பாருங்க, சாதாரணமா இருந்த ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு ஸ்பிரிட் உள்ள வந்துருச்சு பாருங்களேன். சந்தேகத்தின் ஆவி எப்படி வந்துச்சு? இவன் பார்த்ததுனால. அந்த சினிமால எவனோ எதுக்கோ உண்டாக்குன உடனே சொல்லிடுவாங்க, உலகத்தில் நடக்கிறதானே போடுறாங்க. இத சொல்றவங்க எங்க அம்மா சொல்லுவோம், நாடகம் பார்க்காதீங்க அப்படின்னா, ஆமா எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதானே போடுறாங்க. சரி நடக்கத்தான் போடுறாங்க, நடக்கிறது போடுறதுனால நடந்துட்டான் இருக்குது. அதை பார்த்து மட்டும் என்ன பண்ண போற? நல்லதை பாருங்கள், நல்லத கெட்டதை பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுதான். எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்ப்பதும் கேட்பதும் பேசுவதும் தான் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். கிளாஸ் மாதிரி சூரியன் வச்சு நீங்க கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா அது திருப்பி அந்த ஒளிக்கதிர்கள் நம்ம என்ன ஆகும், கண்ணு ஃபர்ஸ்ட்லாம் விளையாடுவோம். இப்பெல்லாம் யாரும் விளையாடுறா? எல்லாம் தான் போன் வச்சுக்க. 4 பேருக்கு 4 போனு. கணவனுக்கு ஒரு போனு, மனைவிக்கு ஒரு போனு, பெரிய பையனுக்கு ஒரு போனு, சின்ன பையனுக்கு ஒரு போனு. 4 பேரும் 4 மணி நேரம் என்ன பண்ணுவோம்னா, எங்க வீட்டுல இருந்து அங்க போய் வச்சுக்கிட்டு கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பயமுறுத்திட்டு இருப்போம். தங்கச்சிக்கு தெரியாதா, இன்னும் வெளிச்சு வருது அப்படி அப்படின்னு. அதனால இப்ப நினைச்சு பாக்குறோம், அலையிலையா அந்த ஒளியை பிடிக்க போவோம். அது பிடிக்க போகும்போது திருப்பிக்கும். இந்த விளையாட்டுல விளையாண்டுருக்கீங்களா? அதான் தெரியாதா? 2K 90 கிட்ஸுக்கு தெரியும், 2K கிட்ஸுக்கு கொஞ்சம் தெரியாது, 80 கிட்ஸுக்கு கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓடி பிடிச்சி விளையாடுறது எல்லாம் மறந்துட்டோம். நவீன காலங்கள், நான் சொல்றேன், எந்த காலமா இருந்தாலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஒரு பாட்டை வசனமா பாடினா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? ஒரு பாட்டை தான் நான் பாடினேன். இப்போ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எதுக்காக இந்த பாட்டு பாடினேன்? இப்போ இல்ல, தூங்குறவங்களை எழுப்புறதுக்கா?
அல்லேலூயா. நிறைய சபையில ஏன் பாட்டு பாடுறாங்க தெரியாது. நான் சொல்ற ரகசியங்கள்லாம் உடைச்சு வைக்கிறேன். தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர், அப்படியே மெய் மறந்து திடீர்னு பாட்டு பாடினா சபை முடிஞ்சிருச்சுட்டு இருந்துச்சு பார்ப்பாங்க. அதுக்காக தான் இப்ப பாட்டு பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, நாளைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணும்போது இந்த ரகசியங்கள், இந்த சீக்கிரட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சமாளிக்க முடியும் சபைய, இல்லைன்னா முடியாது. அல்லேலூயா. அதுதான் அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னாவே இங்க எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சுக்கலாம். பாத்தியா, இப்பதான் அந்த அக்கா வாய முழிச்சு என்ன சொல்றாங்கன்னு கேக்குது. பாட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குது. அல்லேலூயா. ஐயோ ஒன்னே சொல்லலமா, அந்த அம்மா சும்மா சொல்லுதுமா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த நாளினுடைய ரேமா வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ நன்றாய் இருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, ரேமா வார்த்தை. உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் குடும்பத்திற்கும் சரி, இந்த நாளில தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீ நன்றாய் இருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும். நிறைய பேருக்கு எப்போ என் வாழ்க்கை முடியும்னு சொல்றீங்க, இனிமேதான் தொடக்கமே. அல்லேலூயா. உங்களுடைய நன்மையின் நாட்களை தேவன் இந்த நாளிலே தொடங்கி வைக்கிறார். உங்கள் நாட்கள் நீடித்து இருக்கும்படி அவர் செய்வார். நீங்கள் இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பியான்னு கேட்டுறாதீங்க, நல்லா இருப்பேன்னு சொல்லிருங்க. தமிழ்ல சொல்றது வேற, ஒரு வார்த்தை மாறிடுச்சுன்னா சண்டை வந்துடும் உங்களுக்கு. நீ நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டா ரொம்ப பேர், நீ நல்லா இருப்பேன்னு போட்டா. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்க? முதல் வேலையா ப்ரேயர் பண்றீங்களா? ஓ சூப்பர். காலையில் எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் கண்ணாடி பாருங்க. என்ன பண்ணுங்க? நாங்களா இந்துவா இருக்கும் போது கண்ணை தூக்கம் வரும்போது அப்படி கண்ணு பாம். கவனிங்க. இப்ப என்ன பண்ண, இனிமே என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்ச உடனே கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் பயந்துடாதீங்க. உங்க மூஞ்சி தான் அது. நீங்க பாட்டு தலையெல்லாம் அப்படியே போய் யாரும் நினைச்சிடாதீங்க. பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? உங்க கண்ணாடி பார்த்து உங்களை பார்த்து நீங்க முதல்ல ஸ்மைல் பண்ண கத்துங்களேன். உங்க மனசுல இருக்கிற பாரங்கள்லாம் நீங்க பாருங்க. ஸ்மைல் பண்ணிட்டு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு என்ன பிரச்சனையோ சொல்லுங்க, உன் கடன் மாறும், உன் கணவர் சரியாயிருவார், உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பிரேயருக்கு போங்க. உங்க மைண்ட் என்ன ஆகும், உங்க பிரெயின் என்ன ஆகும், ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த பிரெயின் என்ன பண்ணிருக்கோம், வேற ஒரு மெமரிஸ் வச்சிருக்கோம். உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன் பிரச்சனை அவ்வளவுதான், இந்த சூழ்நிலை காப்பாற்ற பிசாசு என்ன பண்ணி மெமரி வச்சிருப்பான். நீங்க காலையில எந்திரிச்சோடனே அந்த மெமரிஸை ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணும். இந்த மொபைல்ல ஓவரா லோட் ஏத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், போனு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் ஹேங் ஆகி நிக்குது. ஒன்னு அழுத்துனா வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. நான் சொல்றது போன்ல. அல்லேலூயா. நான் சொல்ற தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் என்ன பண்ணிருங்க, டிலீட் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா போன் புது போன் மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் இப்ப அப்படித்தான் பண்றேன். காலைல எந்திரிச்சோடனே வேற யார் முகத்திலும் முடிக்கிறது இல்லை. கண்ணை முடிட்டே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுவேன். நின்று நீ நல்லா இருப்ப, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லிதான் பாருங்களேன். ஆவியின் மண்டலங்களுக்கு முன்னாடி வந்து மண்டிடுவே இல்லையா மட்டும் பாருங்க. தேவ தூதர்கள் உலாவுகிறது உங்க கண்ணு பார்க்குதா இல்லையா மட்டும் பாருங்க. ஆவியானவங்களோடு பேசுறது உங்க காது கேட்டுக்கொண்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான். சின்ன சின்ன விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் பண்ணலாம், எல்லாம் பிரேயர் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பல்ல விளக்குங்க, விளக்காம இருங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுதான். ஏன்னா உங்களை குறிச்சு உங்க பிரெயினுக்கு வேற ஒண்ணு சொல்லி கொடுத்துதான் பிசாசு. இப்ப உங்களை குறிச்சு உங்க பிரெயினுக்கு நீங்க ஒண்ணு பேசுங்க, நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை இப்படியே இருக்காது. யாரோ ஒருத்தர் வந்து ஆறுதல் தரணும். என் மனைவி என்கிட்ட கேட்கும், யாராவது சாப்பிட்டியான கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. எதுக்கு கேட்கணுங்கிற, நீ கேளு முதல்ல. ஒன்னைய உனக்கு ஆறுதல் நீ தான். நான் அடிக்கடி என் மனைவிக்கு ஒரு பதில் சொல்லுவேன், என் தன் கையே. அல்லேலூயா. ஆமா, அது மாதிரி அப்படிதான் கான்வர்சேஷன். உங்களை பார்த்து முதல்ல நீங்க பேச ஆரம்பிங்க. ஆறுதல் இன்னொரு இடத்துல எதிர்பார்க்காதீங்க, ஏமாத்தி விடுவாங்க. அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துவாங்க. உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள், நல்லவைகளை பேசுங்கள். நீ நல்லா இருப்ப, உன் கடன் மாறும், உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, கவலையே படாத, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். பாக்குறவன் பைத்தியம்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க பிரேயர் முடிச்சுட்டு போறீங்க, நாளைக்கு காலையில் இது நடந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, நல்லாதான் நேற்று சர்ச்சுக்கு போயிட்டு வந்துச்சு என் மனைவி, இன்னைக்கு வந்து இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க.
மாறும், சூழ்நிலைகள் பார்த்து பேசு. உங்களை பார்த்து நீங்க பேச பேச இந்த பிரெயின் என்ன பண்ணும், அப்படியே ஸ்டோரேஜ் எல்லாம் அந்த அப்போ இவன் வேற சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம வேற வச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிலீட் பண்ணி விடும். நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே மைண்ட்ல பதியும். ஏன் பிள்ளைங்களை, படிக்கிற பிள்ளைங்களை காலையில படிக்க சொல்றாங்க? மைண்ட் என்ன இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரெண்டாவது, அந்த காலை நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் சீக்கிரமா என்ன பண்ணும், ஆவி ஆத்மா சரீரத்துல அப்சர்வ் பண்ணிக்கும். அதனாலதான் காலையில படிங்கன்னு சொல்றது. அப்ப அதே அதிகாலை ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றோம்னா இதுதான் காரணம். அந்த அதிகாலை வேளையில தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய வார்த்தையில நீங்க நிறைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் பலத்தோடு இருப்பீங்க. அந்த நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கண்கள் காணும். அப்போ இனிமே காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுங்க, உங்களை பார்த்து பேசுங்கள். எழுதி வச்சுக்கோங்க, காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்த்து பேசுவேன். இன்னைக்கு என்ன செய்தீங்க? எங்க பாஸ் என்னங்க செய்தி கொடுத்தாரு? நான் மெர்சிட்ட ஃபர்ஸ்ட்லாம் கேட்பேன். மெர்சி ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம், அதாவது நிச்சயம் ஆன பிறகு நாங்க 2 பேர் போன் பேசிக்கும் போது எங்க சபையில என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன், அவங்க சபையில என்ன செய்தி கொடுத்தாங்க பார்த்து கேட்பேன். ஞாபகம் இருக்குதாவெல்லாம்? எனக்கு இப்பதான் அதெல்லாம் ஞாபகம் வருது. அல்லேலூயா. அந்த பிரிவினை, அந்த பிரிவு என்ன பண்ணுது, காதலை அதிகப்படுத்துகிறது. அதனால பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்ப யோசிக்க, இப்படி எல்லாம் இருந்துச்சு, ஆனா கல்யாணம் ஆகி ஒரு நாளாவது கேட்டிருக்கான்னு பாருங்க, கேட்டதில்லை. எவ்வளவு பெரிய பாவி நான். அல்லேலூயா. அப்படிதான், அதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை பேசுவோம், போன்ல பேசும்போது வேஸ்ட். அதே மாதிரி போன் எடுத்தோனையும் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஞாபகம் இருக்குதா? அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு ஒரு டீலு. போன் பேசணும்னா நீ நானும் பேசுறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தை தான் முதல்ல பேசணும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆன பிறகு இப்பெல்லாம் பேசணும்னு நினைச்சோம். ஒரு நாள் அதுக்கப்புறம் நடந்ததில்லை. அல்லேலூயா. ஆனா இனி நடக்கும் நம்புறேன். அல்லேலூயா. போன் பேசினா தான் நடக்கும். போன் தான் பேசுறதே இல்லையே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இப்ப சொல்லுங்க, என் நாட்கள் நன்றா இருக்கும், நீடித்திருக்கும், நான் நன்றா இருப்பேன். உங்க பிள்ளைகளுடைய தலைகளை கை வச்சு நீங்க சொல்லுங்க, யாரா கூட உங்க பிள்ளைகளை கூட்டு சொல்லுங்க, நீ நன்றா இருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும். கணவன் மனைவியா இருந்தீங்களா? யாரும் இல்லை என்னை தவிர. அல்லேலூயா. சீக்கிரமா வருவீங்க எல்லாரும், கணவன் மனைவியாக, பிள்ளைகள் பெற்றோராக, கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக வந்து சொல்வீர்கள், நாங்கள் நன்றாய் இருப்போம், எங்கள் நாட்கள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா நாமத்துல நாங்கள் நன்றாய் இருப்போம், எங்கள் நாட்கள் நீடித்து இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது வார்த்தைகளுக்காக நன்றி, உமது கிருபைகளுக்காக நன்றி, உமது தயவிற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர். மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து நீர் பேசியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். பேசினவர் நீர். கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பேசின உமது வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அன்பிலே நிறைந்து வாழ்வதற்கு, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றாயிருப்பதற்கு, எங்கள் நாட்கள் நீடித்திருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் மீது இந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுகிறேன். குடும்பங்கள் மீது இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நிழலிடுவதாக. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு அனுப்பப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா.